நான் உங்க அனீஸ். வெள்ளிங்கிரி மலை பயணத்துக்கு உங்ககிட்ட இருந்து கிடைச்ச வரவேற்பு எங்களை பிரமிக்க வச்சது. நீங்க கொடுத்த தெம்பு இன்னும் கடினமான ஒரு அசைன்மெண்ட்டை இப்ப நான் கையில எடுத்திருக்கேன். அமானுஷ்யங்களின் தலைமையகம்னு சொல்லப்படும் கொல்லிமலை. இங்க என்னோட பயணத்துல வெளிப்படும் ரகசியங்கள் ஒவ்வொன்றும் உங்களை நிச்சயம் மிரள வைக்கும். இன்றும் சித்தர்கள் தவம் செய்யும் குகை. சித்தர்கள் பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய கொல்லிமலையில் இருக்க இந்த மலையில தான் சித்தர்களில் முதன்மையான 18 சித்தர்கள் மட்டுமல்லாமல் எல்லா சித்தர்களுமே வாசம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோரக்கர் சித்தர் இந்த மலைப்பகுதியில் சுமார் 200 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. கொல்லிமலை ரகசியங்களை தேடி ஒரு பயணம். கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கு. ஏராளமான ரகசியங்களை தனக்குள் மறைத்து வைத்திருக்கும் இந்த மலையில தான் இப்ப நான் பயணம் செய்துகிட்டு இருக்கேன். ஏராளமான ஏர்பின் பெண்டுகளை கடந்து கார் மலையேறிக்கிட்டு இருந்தது. வழியில இந்த மலையில் இருக்கும் முக்கியமான இடங்களை குறிப்பிட்டு ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. ஒரு சாதாரண சுற்றுலா பயணியா சுத்தி பார்க்கவும் இங்க நிறைய இடங்கள் இருக்கு. ஆனா சுத்தி பார்க்கறது என்னோட நோக்கம் இல்லை. இந்த கொல்லிமலை அமானுஷங்களை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அபூர்வ மூலிகைகள், சிறு தானியங்கள் விளையக்கூடிய கொல்லிமலையில் தான் நான் இப்போ இருக்கேன். இந்த மலை பிரதேசத்தில் இன்னமும் பல சித்தர்கள் வாழ்ந்துட்டு வரதா சொல்கிறாங்க. இந்த மலை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. சுமார் 70 ஹேர்பின் பெண்டுகளை கடந்து தான் மேலே வர முடியும். 1200 மீட்டர் உயரமும் 250 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் கொண்ட இந்த மலையில் சுமார் 20,000க்கு மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசிக்கிறாங்க. கடையெழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரி ஆட்சி செய்த இந்த மலை பிரதேசத்தை சித்தர்கள் பூமி, மூலிகை பூமி அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த மலை பிரதேசத்தில் உள்ள வித்தியாசமான இடங்கள், அபூர்வமான மூலிகைகள், சித்தர்கள் வாழ்ந்த பகுதிகள், குகைகள், இதையெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க தான் நான் இப்போ வந்திருக்கேன். பதினேழு சித்தர்களும் இந்த கொல்லிமலையில வாழ்ந்திருக்காங்க. இந்த மலையில தவம் செய்திருக்காங்க. அவங்க தவம் செஞ்ச குகைகள் இன்னைக்கும் காட்டுக்குள்ள இருக்கு. சித்தர்கள் ஒரு இடத்தை தங்களோட தவத்துக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னாலே அங்க ஒரு சக்தியோட்டம் இருந்தா மட்டும்தான் அது சாத்தியமாகும். இந்த கொல்லிமலையை பார்க்கும்போது என்னால இயற்கையோட சக்தியோட்டம் இங்க எந்த அளவுக்கு அதிகமா இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இப்படி பஞ்சபூதங்களும் இந்த மலையில ஒன்னு சேர்ந்து இயங்கறத எல்லாராலையும் உணர முடியும். அதனால தான் இந்த மலையில வேற எங்கேயுமே கிடைக்காத, விளையாத அரிய வகை மூலிகைகள் எல்லாம் விளையுது. இப்பவும் இந்த மலையில பல அரிதான மூலிகைகளை வனத்துறை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. மலையில மூலிகை தோட்டம் இருந்த இடத்தையெல்லாம் நான் போய் சுத்தி பார்த்தேன். ஆன்மீக ரீதியாக சொல்லக்கூடிய கற்பக விருட்சம் போன்ற அரிய மரங்களும் இன்னமும் கொல்லிமலை பகுதியில் மறைஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தர்கள் தவம் செய்யும் போது எந்தவித உணவும் எடுத்துக்க மாட்டாங்க. அப்படியே அவங்களுக்கு பசிச்சாலும் சில மூலிகைகளை சாப்பிட்டு அதன் மூலயமா உணவு தேவையை பூர்த்தி பண்ணிப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கொல்லிமலை பகுதியில் நிறைய மூலிகைகள் விளையிறதுனால தான் இந்த பகுதியை சித்தர்கள் தேர்ந்தெடுத்து தவம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னமும் இந்த பகுதியில் சித்தர்கள் வாழ்ந்துட்டு வரதாகவும் சொல்கிறாங்க. இந்த கொல்லிமலை நம்மள மாதிரி சாதாரண மக்கள் வந்து வழிபாடு செய்யறதுக்கான இடம் இல்லை. நிறைய மாந்திரீகர்கள், அதர்வன வேதம் பயிற்சி செய்யும் சாமியார்கள் பலர் இந்த கொல்லிமலைக்கு அடிக்கடி வந்து போறாங்க. கொல்லிமலையில மட்டுமே விளையும் மாந்திரீக சக்தி கொண்ட ஏராளமான மூலிகைகள் இங்க நிறைய இருக்கு. 18 சித்தர்களும் தவம் இருந்த குகைகள் அடர்ந்த காட்டுக்குள்ள இன்னைக்கும் இருக்கு. இங்க பல சாமியார்கள் இன்னைக்கும் ரகசியமா தவம் செய்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக? கொல்லிமலையில என்ன நடக்குது? இப்படி எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்தது. கொல்லிமலையில மிக முக்கியமான இடம் அரப்பளீஸ்வரர் கோவில். இந்த கோவிலை சுத்தி இருக்கிற பகுதிகளிலையும் இந்த மலைவாழ் மக்களிடமும் இங்க இருக்கிற இந்த அமானுஷங்களை பத்தி எல்லாம் விசாரிச்சேன். எல்லாருமே ஒரே மாதிரி தகவல் சொல்ல மறுத்துட்டாங்க.
அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? இருந்தாலும் வெளியில இருக்கிறவங்க மெயின் என்ன நாங்களாம் கிராமத்துக்காரங்க கண்ணு, எங்களுக்குன்னு ஒரு சில இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. கொல்லிமலையில் ஏராளமான ரகசியங்கள் இருக்குது. கொல்லிமலையில் வாழக்கூடிய சித்தர்கள், இங்கே கிடைக்கக்கூடிய மூலிகைகள், நவபாசன சிலைகள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு ஊர் மக்கள் யாருமே முன் வரல. ஏன்னா ஊர் கட்டுப்பாடு காரணமாக நாங்கள்லாம் பேட்டி தரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட கொல்லிமலையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான சாமியாரை போய் மீட் பண்ண, அவரும் கடவுள் உத்தரவின்றி இதெல்லாம் நாங்கள் வெளியில் சொல்லக்கூடாது, மீறி சொன்னால் அதனால் பாவம் எங்களுக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வெளியில் தெரியாத ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னும் இந்த கொல்லிமலைக்குள்ளேயே புதஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கொல்லிமலை ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாது, இது எல்லாம் சித்த ரகசியம் அப்படின்னு இங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால தான் இங்க எல்லாமே மறைமுகமாவே நடந்துகிட்டு இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, மாந்திரீக மாதிரியான விஷயங்கள் எப்பவுமே மறைப்பொருளா தான் நடக்கும். சில அமானுஷ்ய சக்தியை வேண்டித்தான் காட்டுக்குள்ள இன்னைக்கும் பலர் தவம் இருக்காங்க. அதனால தான் கொல்லிமலையில யாரும் எதையும் சொல்ல தயங்குறாங்க. கேள்வியோட போறவங்களுக்கு சித்தர்கள் எப்படியாவது பதில் சொல்லிடுவாங்க அப்படிங்கறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. தொடர்ந்து நான் ஊருக்குள்ள நடக்க தொடங்கினேன். அப்பதான் அரப்பளீஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்துல வாழ்ந்த ஒருத்தரை பத்தி நான் கேள்விப்பட்டேன். கொல்லிமலையில் இருக்கக்கூடிய ஏராளமான ரகசியங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கொல்லிமலைக்கு பயணமானோம். கொல்லிமலை பற்றி சொல்லும்போது அங்கே வாழ்ந்த மாணிக்க சித்தர் அப்படிங்கிறவரை பற்றி சொல்லியே ஆகணும். அவரை பற்றி சொல்லலை அப்படின்னா கொல்லிமலை நிகழ்ச்சி முழுமையடையாது அப்படின்னே சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய அரப்பளீஸ்வரர் கோவில் அர்ச்சகர் வீட்டில் தான் மாணிக்க சித்தர் வாழ்ந்து வந்திருக்காரு. அவர் வீட்டில் இருக்கக்கூடிய மாடுகளை மேய்க்கிறது தான் இவரோட தினசரி வேலையாக இருந்திருக்கு. காலையிலேயே மாடுகளை மேய்க்கிறதுக்காக அரப்பளீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி பக்கமாக போயிடுவாராம். மாடுகள் எல்லாத்தையுமே மேய்ச்சலுக்கு விட்டுட்டு அங்கேயே படுத்து தூங்குவாராம். நினச்ச நேரத்தில் ஏதாவது பாட்டு பாடுவார், தனக்குத்தானே ஏதாவது பேசிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு பசிக்கும் போது மாட்டு கோமியத்தை எடுத்து குடிப்பார், மாட்டு சாணத்தை எடுத்து தலையில் பூசிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவில்ல இருந்து கொஞ்ச தூரத்துல மாணிக்கம் சித்தர் அப்படிங்கிறவரோட ஜீவசமாதி இருக்குன்னு எனக்கு தகவல் சொன்னாங்க. நான் அந்த இடத்தை தேடி பயணமானேன். இதுதான் அந்த இடம். வெளிய அழகான ஒரு விநாயகர் சிலையும் பக்கத்துல நாகங்களோட சிலையும் இருந்தது. ஓம் பதியன் ஓசானி சித்தர் பீடம்னு பேர் குறிப்பிடப்பட்டிருந்தது. நான் உள்ள போய் சுத்தி பார்த்தேன். இவர்தான் மாணிக்க சித்தர். அரப்பளீஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்திலேயே வாழ்ந்தவர். இப்போ இந்த இடத்துல ஜீவசமாதி ஆயிருக்காரு. இவரு விஸ்வநாத சர்மா. இந்த ஜீவசமாதிய இவர் தான் பராமரிச்சுக்கிட்டு வராரு. மாணிக்கம் சித்தரை பத்தி நான் இவர்கிட்ட கேட்டேன். வணக்கம். வணக்கம். இப்போ கொல்லிமலையில் வந்து இந்த ஜீவசமாதி அமைச்சிருக்கீங்க இந்த சித்தருக்கு, இவர் யார்? இவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு ஐயா வந்து 4 தலைமுறையாக எங்கள் வம்சாவளியில் இருந்தவர், எங்கள் வீட்டில் பண்ணக்காரராக இருந்தவர். 140 வயசு தோராயமாக கணிச்சளவு 140 வயசு இருக்கும் அப்படிங்கிறது நாங்களாக தெரிஞ்சுக்கிட்டது. இது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்கா மாட்டு பொங்கல் அன்றைக்கி மட்டும்தான் குளிப்பார். அன்றைக்கி குளிப்பாட்டணும், எங்கள் வம்சாவளியிலேருந்து யாராவது ஒருத்தர் குளிப்பாட்டணும். மாட்டுக்கு என்றைக்கு பொங்கலோ அன்றைக்கி தான் எனக்கும் பொங்கல்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாள் மட்டும்தான் அவருக்கு திருவிழா. டெய்லி பார்த்திங்கன்னா காலையில் பசுமாடு கோமியம் குடிக்கிறது தான் அவருக்கு வேலை. பசங்க சாணம் போட்டதுன்னா சாணத்தை வாங்கி தலைமையில் தைச்சி தூக்கி போட்டுருவார். நிறைய பேர் அவர் பார்க்க வருவாங்க. யார் வாங்கி கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டார். அவருக்காக தோணணும், யாருக்கு கொடுக்குறாங்க அவங்கள்ட்ட வாங்கணும்னு ஆசைப்பட்ட அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிப்பார். மாட்டு கோமியத்தை குடிக்கிறதும் மாட்டு சாணத்தை தலையில தேய்க்கிறதுமான நடவடிக்கைகள் எனக்கு வித்தியாசமானதா இருந்தது. மாணிக்கம் சித்தரோட உயிர் நெஞ்சுக்குழி வழியா பிரிஞ்சிருக்கு. கோவில்கள்ல கர்ப்ப கிரகத்துல இருக்கிற சிலைக்கும் கோபுரத்துல இருக்கிற கலசத்துக்கும் ஒரு கம்பி மூலமா இணைப்பு கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இங்க சமாதியாகி இருக்கிற மாணிக்கம் சித்தரோட உடம்புக்கும் இந்த லிங்கத்துக்கும் ஒரு கம்பி மூலமா இணைப்பு கொடுத்திருப்பதா விஸ்வநாத சர்மா சொன்னது என்ன அதிர்ச்சி அடைய வச்சது. சராசரி மனுஷங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 9 ஓட்டைகளில் உயிர் பிரியும். ஒரு ஐயாவுக்கு வந்து நெஞ்சு கிழிஞ்சு உயிர் வெளியில் போச்சு. அதனால் ஐயா உள்ளே உட்கார வச்சு ஆகம பிரகாரம் உள்ள விபூதி சந்தனம் குங்குமம் மஞ்சள் எல்லாமே நிறைய கிலோ கணக்கில் கொட்டி மேலே செம்பு கம்பி தலையில் குத்தும். அது வந்து அஷ்டமா சக்கரம்னு பேர். அது தண்டு வடத்தில் வந்து இறங்கும்.
இறங்கினதுக்கப்புறமா அதுக்கு மேலே சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணுவோம். அந்த கம்பி வந்து லிங்கத்தை தொட்டுக்கிட்டே இருக்கும். இருந்து என்ன பண்ணினாரோ இப்போ இல்லாமல் அது வந்து 2 மடங்கா அவருடைய வைப்ரேஷன் நிறைய கிடைக்கும். மாணிக்க சித்தர் உயிரோட இருந்த சமயத்தை விட இப்போ இந்த இடத்துல 2 மடங்கு சக்தியோட இருக்கிறதா இவர் சொல்றது எனக்கு பிரமிப்பை ஏற்படுத்துச்சு. தொடர்ந்து இங்க வந்து வழிபாடுகள் செய்யறவங்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதா சொல்லப்படுது. அது பௌர்ணமி அபிஷேகம் பண்ணி அன்னதானம் போட்டுட்டு நைட்டு வந்து பிரத்யேகர ஹோமம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வராங்க, வந்து 3 பௌர்ணமி வருவாங்க, அவங்க காரியம் சக்ஸஸ் ஆகிடுது. அதனால் பௌர்ணமி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பானையில் புழு நெண்டிக்கிட்டே இருக்கும். சாப்பாடு எதை கொடுத்தாலும் அதில் போட்டுவிடுவார், அப்படியே நெண்டிக்கிட்டே இருக்கும். அப்போ அதை பார்த்துட்டு இதை சாப்பிடுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதை பார்த்தோன்னே அவர் பார்த்துட்டு வாமிட்டிங் பண்ணாராம். இதையா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே சாகாதான் நான் வந்து இதை சாப்பிட்டா செத்து போயிடுவேன் அப்படின்னாராம். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. நாமக்கல் மாவட்டத்துல இருக்கிற கொல்லிமலையில தான் இன்னைக்கு நான் பயணம் செய்துகிட்டு இருக்கேன். இதுவரை வெளியுலகம் அறிந்திராத பல அமானுஷ்யங்கள் இந்த மலையில இருக்கு. அதையெல்லாம் தேடித்தான் இந்த கொல்லிமலைக்கு நான் வந்திருக்கேன். விஸ்வநாத சர்மாவோட வீட்டுல ஒரு சாதாரண மாடு மேய்க்கிற நபராத்தான் மாணிக்க சித்தர் வேலை பார்த்திருக்காரு. அதனால அவருக்குள்ள இருந்த அமானுஷ சக்திகளை யாரும் புரிஞ்சுக்காம இருந்திருக்காங்க. ஒரு முறை கோரக்கர் குகைக்குள்ள நடந்த பூஜையில இவங்களுக்கு ஒரு அமானுஷ்ய தரிசனம் கிடைச்சிருக்கு. வெளியே வந்ததும் மாணிக்க சித்தர் அதை பத்தி விவரிச்சதும் தான் அவரோட மகத்துவம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. இவர் வந்து ஒரு சித்தர் அப்படின்றது உங்களுக்கு எப்போ தெரியும்? எனக்கு ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். அந்த கீழே கோரக்கர் குகைன்னு சொல்லி சித்தர் குகை ஒன்று இருக்குது. அந்த குகைக்கு வந்து ரொட்டீனாக போய் பௌர்ணமி 3 பௌர்ணமிக்கு ஒருக்கா போய் பூஜை பண்ணுவோம். அப்போ பண்ணும் பொழுது குகையில் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மண்பானையில் பால் ஊற்றி வச்சோம். பாம்பு வந்து குடிச்சிட்டு திரும்பி போயிடுச்சு. அதை நாங்கள் கண் கூட பார்த்தோம். பார்த்து முடிச்சுட்டு கரெக்டாக வாட்டர் ஃபால்ஸுக்கு மேலே என்ட்ரன்ஸ் வரும்போது வாசல் அந்த என்ட்ரன்ஸில் படுத்துக்கிட்டு இருக்காரு. நான் வந்தேனே என்னை பார்த்தையா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ தான் ஞானத்தில் எட்டுச்சு. அட வீட்லேயே ஒரு சித்தரை வச்சுட்டு ஊராக தெரிஞ்சிருந்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கு பணியாடைகள் நிறைய செய்ய ஆரம்பிச்சு. மாணிக்க சித்தர் 140 வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இவரை தேடி வரவங்களுக்கு பாட்டு பாடிய குறைகளை தீர்ப்பாராம். ஐயா எங்க வாழ்ந்தாரு? நம்ம அரப்பள்ளீஸ்வரர் கோவிலுக்கு நேரம் பின்னாடி, முன்னாடி இந்த இடத்துல தான் வீடாக இருந்தது, எங்கள் வீடு இருந்தது. அப்போ இங்கே தான் இருந்தார், மாடெல்லாம் வச்சுட்டு பண்ணகராக இருந்தார். இப்போ 85க்கு மேலே நாங்கள் கோவில் பக்கமாக இருக்குமே எங்கள் ரூஸ், அங்கே போனோம். அங்கே வந்து அதேமாரி அந்த கோவிலுக்கு பின்னாடியே ஒரு பழைய காலத்து கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் அதில் தான் தங்கியிருந்தார். நிறைய எப்படின்னாக்கா அந்த வரவங்க எல்லாருமே அங்கே போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வருவாங்க. இன்னமும் அந்த இடத்துல வந்து இன்னமும் நாங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு இருக்காங்க. அரப்பள்ளீஸ்வரருக்குள்ள அளவுக்கு மீறி அபிஷேகத்துக்கு தண்ணி எடுத்து ஊற்றிருக்காரு. கோவிலுக்கு அப்படிங்கிற கோவிலுக்குலாம் நிறைய தண்ணி எடுத்து ஊற்றிருக்காரு. பாட்டு பாடுவார், எல்லா குறைகளும் பாட்டாவே பாடி தீர்த்துருவார். வாழ்க்கையில நொடிஞ்சு போன ஒருத்தர் இந்த கொல்லிமலைக்கு தற்கொலை செய்துக்க வந்திருக்காரு. அப்படி வந்தவரை மாணிக்க சித்தர் கூப்பிட்டு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்காரு. அதையெல்லாம் விஸ்வநாத சர்மா எனக்கு சொல்லும் போது ஆச்சரியமா இருந்தது. ஏதாவது ஒரு மறக்க முடியாத சம்பவம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஐயா? நிறைய இருக்குது. ஒருத்தர் சென்னையிலேருந்து ஒரு லெதர் ஃபேக்ட்ரிக்கார் தற்கொலை பண்ணின்னு சொல்லிட்டு கொல்லிமலை வந்தாராம். அப்போது அந்த பக்கமாக போகும்போது அவராக கூப்பிட்டு எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஐயா கேட்டிருக்காரு. உடனே அவங்க சாப்பாடு வாங்கினது கொடுத்துருக்காரு. அவர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடாடா நீ சாப்பிட்லையே வான்னு சொல்லிட்டு அவர் தங்க இடத்துல ஒரு மண்பானை ஒன்று வச்சுருப்பார். முக்கியமானவங்க யார் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட வாங்கிட்டு போய் அந்த பானையில் போட்டுருவார். அந்த பானையில் புழு நெண்டிக்கிட்டே இருக்கும். சாப்பாடு எதை கொடுத்தாலும் அதில் போட்டுவிடுவார், அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். அப்போ அதை பார்த்துட்டு இதை சாப்பிடுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதை பார்த்தோன்னே அவர் பார்த்துட்டு வாமிட்டிங் பண்ணாராம். இதையா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே சாகாதான் நான் வந்து இதை சாப்பிட்டா செத்து போயிடுவேன் அப்படின்னாராம். உடனே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு 3 நாளைக்கு ஐயா கூடயே பணியோடு செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்புறம் 3 நாளைக்கு அப்புறமா ஊருக்கு பிள்ளை குட்டிலாம் தேடுவாங்கன்னு சொல்லி அமைச்சு வச்சார். அவர் கையில் பைசா இல்லை. இவர் ஐயா 15 சட்டை போட்டுருப்பார். யார் சட்டை கொடுத்தாலும் வாங்கி போட்டுக்குவார். அப்படி ஒவ்வொரு சட்டையிலே எடுக்கும்போது 50 100 ஒரு 500 ரூபா கையில் பணம் அவர் கையில் கிடச்சிது. அதை கையில் கொடுத்து போயிட்டோன்னு சொல்லினாராம். இங்கேருந்து அவர் போய் ஒரே ஒரு நாள் தான் அங்கே தங்கியிருக்காரு. எவ்வளோ லாஸோ அது ஈக்குவலாக ஆர்டர் வந்து தான் லெதர் ஃபேக்ட்ரியில். உடனே அதே வேகத்தில் திரும்பி மேலே வந்துட்டார். அதிலேருந்து மாதம் வந்து ஐயாட்ட வந்து ஆசி வாங்கிட்டு ஐயா இருந்த வரைக்கும் வந்து ஆசி வாங்கிட்டு போயிட்டு இருந்தார். மாணிக்க சித்தரை பற்றி இவர் சொன்ன தகவல்கள் எல்லாமே என்னை ஆச்சரியப்படுத்தும்படியா தான் இருந்தது. அவரோட ஜீவசமாதி மேல ஒரு லிங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. லிங்கத்தோட 2 பக்கமும் விநாயகர் சிலையும் முருகர் சிலையும் வச்சிருந்தாங்க.
இந்த அறையில அவரோட படங்கள் இருந்தது. இந்த லிங்கத்தை பார்த்ததும் எனக்கு விஸ்வநாத சர்மா சொன்னது நினைவுக்கு வந்தது. இந்த லிங்கம் இப்போ ஒரு செம்பு கம்பி மூலமா மாணிக்க சித்தரோட தலையில இணைக்கப்பட்டிருக்கு. அவரோட வைப்ரேஷன் இந்த இடம் முழுக்க பரவி இருக்கிறத நான் உணர்ந்தேன். சித்தர்களோட ஜீவ சமாதி இருக்கக்கூடிய பல இடங்களை நான் நேரில் போய் பார்த்துருக்கேன். ஆனால் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மாணிக்க சித்தர் ஜீவ சமாதி ரொம்பவே வித்தியாசமான முறையில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. பொதுவாக கோவிலில் சிலைகளை பிரதிஷ்டை பண்ணும்போது சிலையிலிருந்து ஒரு செப்பு கம்பியை எடுத்து அதை கோவில் கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசத்தோட இணைச்சி வைப்பாங்க. அதன் மூலயமா நிறைய எனர்ஜியை அப்சர்வ் பண்ண முடியும். அதுபோல தான் இந்த ஜீவ சமாதியையும் கட்டமைச்சிருக்காங்க. மாணிக்க சித்தர் சமாதி நிலையை அடையும் பொழுது அவர் தலையில் ஒரு செப்பு கம்பியை இணைச்சி அதோட மறுமுனையை மேலே இருக்கக்கூடிய லிங்கத்தோட இணைச்சி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இதன் மூலயமா மாணிக்க சித்தரோட எனர்ஜி எந்த நேரமும் அந்த ஜீவ சமாதிக்குள்ளேயே இருக்கும். இதன் மூலயமா பல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஜீவ சமாதியான கட்டமைப்பு நிலையை வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. கொல்லிமலையில் மாணிக்க சித்தரோட ஜீவ சமாதி இருக்கிறதுனால இதுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு ரகசியங்கள் புதஞ்சி இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்காக விஸ்வநாத சர்மா சிறப்பு பூஜை ஒண்ணு செஞ்சாரு. அதுலயும் ஒரு விசேஷம் இருக்கிறத நான் கவனிச்சேன். இந்த மாணிக்க சித்தரோட பெயர்லயே ஒரு காயத்ரி மந்திரத்தை உருவாக்கி அதைத்தான் விஸ்வநாத சர்மா பூஜையின் போது பயன்படுத்தினாரு. கொல்லிமலைக்கு வந்ததுமே யாரும் எந்த தகவலுமே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லியும் கூட நான் சித்தர்கள் மேல நம்பிக்கையோட இருந்தேன். இதோ இப்ப எனக்கு மாணிக்க சித்தர் ஒரு ஸ்பெஷல் பூஜையை நடத்தி என்னோட கொல்லிமலை ட்ரிப்பை ஆசீர்வாதம் செஞ்சு வச்சிருக்காரு. இனி கொல்லிமலை ரகசியங்கள் எல்லாமே ஒன்னொன்னா தன்னோட அமானுஷ கதவுகளை திறக்கும்னு எனக்கு ஒரு இன்ட்யூஷன் கிடைச்சது. அதுக்கேத்த மாதிரி இதுவரைக்கும் மாணிக்க சித்தரை பத்தி பேசுறதுக்கே ரொம்ப யோசிச்ச விஸ்வநாத சர்மா ஏதோ சிக்னல் கிடைச்சவர் மாதிரி வாங்க காட்டுக்குள்ள சில இடங்களை உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு. நானும் அவரோட நடக்க தொடங்கினேன். சித்தர்கள் வாசம் செய்யக்கூடிய கொல்லிமலை பகுதியில் ஏராளமான அமானுஷ்யமான விஷயங்கள் புதஞ்சி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக சித்தர்கள் யாருக்குமே நேரடியாக காட்சி கொடுக்க மாட்டாங்க, சூட்சமமாக தான் உணர்த்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விலங்குகள் மாதிரியோ பறவைகள் மாதிரியோ சித்தர்கள் காட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்லிமலையில் இருக்கக்கூடிய வித்தியாசமான மரங்கள், பாறை, புற்று இதெல்லாம் பார்க்கும்போது சித்தர்கள் சூட்சமமாக ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சித்தர் குகைக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு தான் 70 பௌர்ணமே நாங்கள் போய் பூஜை பண்ணியிருக்கோம். அம்பாள் உத்தரவு கிடச்சின்னா கண்டிப்பாக அம்பாளை பார்க்கலாம். ஓ, அந்த கொல்லிப்பாவைன்றது வந்து உள்ள சித்தர்கள் வழிபட்ட காளியே ஒன்று அந்த காட்டுக்குள்ளார இருக்குது. ஓ, அந்த அது வந்து இன்னும் யாரும் பார்த்ததில்லை. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. நாமக்கல் மாவட்டத்துல இருக்கு கொல்லிமலை. இங்கதான் இன்னைக்கு நான் பயணம் செய்துகிட்டு இருக்கேன். இந்த கொல்லிமலைக்கு அஷ்டதிக் சதுரகிரின்னு இன்னொரு பெயர் இருக்கு. இங்க இன்னும் 18 சித்தர்கள் தவம் இருந்த குகைகள் இருக்குன்னு கொல்லிமலை பத்தின பிரமிப்பான விஷயங்களை விஸ்வநாத சர்மா சொல்ல தொடங்கினாரு. கொல்லிமலைக்கு பேர் வந்து அஷ்டதிக்கு சதுரகிரின்னு பேர். கொல்லிமலைக்கு சதுரகிரின்னு தான் பேர். அதனால் சித்தர்கள் 18 சித்தர்களுமே கொல்லிமலையில் தங்கியிருக்காங்க. தங்கி அரப்பள்ளீஸ்வரருக்கு பூஜை பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க தங்கி பூஜை பண்ணின இடங்கள்லாம் இருந்த குகைகள் இன்னமும் 18 சித்தரோட குகைகளும் இருக்குது. அதே மாதிரி ஆகாய கங்கைக்கு மேலே வந்து 18 சித்தர்களும் மூலிகை அரைச்ச கல்வங்கள் இருக்குது. பழனி முருகனே இங்கேருந்தா நவபாஷணம் அரைச்சி எடுத்துகிட்டு போனதாக ஒரு ஐதீகம். அந்த 18 கல்வங்களும் இன்னமும் ஆகாய கங்கைக்கு மேலே இருக்குது. அந்த நீர்வீழ்ச்சிக்கு மேலே இருக்குது. 18 குழிகளையும் பார்க்கலாம். கீழே சித்தர்கள் இருந்த குகைகள் எல்லாமே கோரக்கர் சித்தர், அகஸ்தியர், பாம்பாட்டி எல்லாம் அது மாதிரி 18 சித்தர் குகைகளுமே இருக்குது. அவங்க வந்து தங்கி பூஜை பண்ணினது. அதனால் எல்லாருமே போய் பார்க்கலாம். இப்போ இன்னமும் சித்தர்கள் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கதா சொல்றாங்க. கண்டிப்பாக புதிர்கள் ஒவ்வொன்றா விடுபடுறத போல கொல்லிமலை பத்தி மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் ரகசியங்களுக்கான விளக்கங்கள் இப்பதான் எனக்கு ஒவ்வொன்றா விளங்க தொடங்கி இருக்கு. அதுல மிகவும் முக்கியமானதுதான் காட்டுக்குள்ள இருக்கும் அஷ்டகாளி தரிசனம். இந்த கொல்லிமலைக்கு அஷ்டதிக் சதுரகிரின்னு இன்னொரு பெயர் இருக்கு. 8 திசைகளுக்கும் 8 காளியும் 8 கருப்பும் தனித்தனியா இருக்கு. இதுல இந்த மலையில 7 காளியும் 7 கருப்பும் எங்கெங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா சக்தி வாய்ந்த அந்த 8வது காளி சித்தர்கள் தவம் இருக்கும் காட்டுக்குள்ள தான் இருக்கு.
அதை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததே இல்ல. அப்படி பார்த்தவங்க வெளியே சொன்னதில்ல. அதை பார்க்க சில பிரத்யேக பூஜைகள் இருக்கு. அப்படி இதுவரைக்கும் 71 பௌர்ணமிக்கு கோரக்கர் குகையில அந்த காளிய பார்க்க பிரத்யேகமான பூஜைகளை செய்திருக்காரு விஸ்வநாத சர்மா. கொல்லிமலைக்கு அஷ்டதிக்கு சதுரகர் 8 திக்கில் 8 காளி 8 கருப்பு இருக்கு. 7 காளி 7 கருப்பு கொல்லிமலையில் எல்லா ஊர்லேயுமே இருக்கு, எல்லாத்துக்குமே தெரியும். 8வதா உள்ளதான் இந்த ஆகாய இந்த கோரக்க சித்தர் குகைக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு தான் 70 பௌர்ணமே நாங்கள் போய் பூஜை பண்ணியிருக்கோம். அம்பாள் உத்தரவு கிடச்சுன்னா கண்டிப்பாக அம்பாளை பார்க்கலாம். அந்த கொல்லிப்பாவைன்றது வந்து சித்தர்கள் வழிபட்ட காளியை ஒன்று அந்த காட்டுக்குள்ளார இருக்குது. அந்த அது வந்து இன்னும் யாரும் பார்த்ததில்லை. இன்னும் சில பூஜைகள் பாக்கி இருக்கு. அதையும் முடிச்சுட்டா அஷ்டதிக் காளியோட தரிசனம் எங்களுக்கு கிடைச்சிடும்னு நம்பிக்கையோட இருக்காரு விஸ்வநாத சர்மா. அதை போய் பார்க்கணும் அப்படின்னாக்கா இவங்க சித்தர்களுடைய உத்தரவுலாம் வேணும். ஏன்னா பண்ணது எல்லாமே இவங்க தானே, இவங்க தான் அந்த சிலையை உருவாக்கியிருக்காங்க. அதனால அவங்கள்ட்ட அந்த ஆசை பெறணுமேங்கிறதுக்கோசரம் தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். 71 பூஜை முடிஞ்சுது. இன்னொரு 7 பூஜை முடிச்சாச்சு அப்படின்னா முடிஞ்சுது. அம்பாளை பார்த்துடலான்னு ஒரு நம்பிக்கையில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். பல ரகசியங்களை எனக்கு சொல்ல இந்த கொல்லிமலை காத்திருக்குதுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. என்ன வழி நடத்தும் சித்தர்களுக்கு நான் மனசுக்குள்ளேயே நன்றியை சொல்லிட்டேன். எதுவுமே நடக்காதுன்னு ஏமாற்றத்தோட இந்த பயணத்தின் தொடக்கம் இருந்தது. ஆனா இப்ப இந்த கொல்லிமலையோட அல்டிமேட் அமானுஷ்யமே இந்த அஷ்டதிக் காளி தான். அதை பத்தின ரகசியங்களே இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு. இனி நான் அடுத்தடுத்து இந்த கொல்லிமலை காட்டுக்குள்ள பயணம் செய்யவிருக்கேன். அஷ்டதிக் காளி காட்டுக்குள்ள சித்தர்கள் தவம் இருந்த குகைகளுக்கு பக்கத்துல தான் இருக்கிறதா எனக்கு சொல்லியிருக்காங்க. 18 சித்தர்களும் தவம் இருந்த குகைகளையும் காளியையும் தேடி நான் கொல்லிமலை காட்டுக்குள்ள பயணம் செய்யவிருக்கேன். சித்தர்களில் முதன்மையான 18 சித்தர்களும் தவம் செய்த குகைகள் வந்து கொல்லிமலை காட்டுப்பகுதியில் இருக்குது. அந்த குகைகளை தேடி நாங்கள் தொடர்ந்து பயணிக்க ஆரம்பித்தோம். அப்போது ஒரு குகையில் எதிர்பாராத விதமாக ஒரு சாமியார் அங்கே உட்காந்து லிங்கத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார். அதை பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா அந்த மாதிரியான சாமியாரை நம்ம சாதாரணமாக பார்த்துட முடியாது. அது மட்டும் இல்லாமல் கொல்லிமலை காட்டுப்பகுதியில் அஷ்டகாளி அப்படிங்கிற ஒரு சிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான அந்த சிலையை நேரில் பார்த்தவங்க கூட அதை பற்றின தகவல்களை வெளியில் சொல்ல மறுக்கிறாங்க. அந்த சிலையை தேடியும் நாங்கள் தொடர்ந்து பயணிக்க ஆரம்பித்தோம். அது எல்லாமே வரும் வாரங்களில் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு பெண்ணுக்குள்ளிருந்து ஆவேசமாக பேசும் பேய்கள். இந்த கோவிலில் ஆஞ்சநேயருக்கு முன்னாடி கட்டமாக ஒரு இடம் இருக்குது. அப்படி அந்த கட்டத்துக்குள்ளே அவங்க உட்காந்ததுக்கு அப்புறம் தன்னை மறந்து தனக்குள்ளே என்னென்ன ஆவிகள் இருக்குது, தனக்கு யார் யாரெல்லாம் செய்வனை செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு அவங்களாவே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு மருந்தை ஊற்றி கழுத்தை நெரிச்சு கொன்னாங்கப்பா. அதிர வைக்கும் நேரடி வீடியோ காட்சி பதிவுகள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். என் சொத்து பூராமல் வந்து அண்ணன் வச்சுருக்கேன். எனக்கு பலவிதமான தொழிலெல்லாம் கட்டி வச்சு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை நீ வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். Tiếng